வணக்கம். சன்னின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கோயிலின் அடிப்படை கூட தெரியாமல் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருவதாக விமர்சித்திருக்கும் அமைச்சர் சேகர்பாபு குற்ற நோக்கத்தோடு அவர் ராமர் கோயில் விவகாரத்தை அணுகுவதாக சாடினார். புதுச்சேரியில் வாய்க்காலில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட 3 மாடி வீடு சரிந்து விழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை காட்டி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக பாஜக ஆலய பிரிவு பெண் நிர்வாகியின் மகன் மீது அவருடைய மனைவியே சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில பாதிக்கப்பட்ட பெண்களும் குற்றம் சாட்டியிருப்பதால் 2 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் செய்திகள் சிலவற்றை சிலவரிச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் மொத்தம் 6,18,90,348 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.